வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா ராணி புக்கு, ராணி குடும்ப பத்திரிக்கை 3/5/2026ங்க. உங்களுக்காக 3 நாளைக்கு முன்னாலே இந்த வீடியோ போடுறோம், சரிங்களா? ஸோ இந்த புக்கு ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த புக்கில் உள்ள குறுக்கெழுத்து போட்டியை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோங்க, சரிங்களா? குறுக்கெழுத்து போட்டி இந்த புக்கில் உள்ளது சால்வ் பண்ண போகிறோம், சரிங்களா? 3/5/2026ங்க. மூளைக்கு வேலை, இதுதான் இந்த புக்கோட டைட்டில். ஆக்சுவலாக 55வது குவிஸு. முதல் கேள்வியை பார்ப்போம். இடமந்து வல்லம் என்ன இனிமை? இனிமைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 எழுத்து கேட்டிருக்காங்க. இன் சொல்லுன்னு எழுதலாம். அதே நேரத்தில் 1 இடமந்து வலம் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா படுக்கைன்னு இருக்குது. ரெண்டுக்கும் வேர்டு மேட்ச் ஆகாத மாதிரி வேர்டு கண்டுபிடிக்கணுங்க. இனிமை அப்படின்னா இன்பம் சொல்லலாம். படுக்கைக்கு ஈல ஆரம்பிக்க மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சர் சொல்கிறேன். இனிமைக்கு களிப்புன்னு சொல்லலாம். களிப்பு அப்படின்னா மனமகிழ்ச்சி. கேரில் போட்டிங்கன்னா களிப்புக்கு இங்கே இல்லைங்க. படுக்கைக்கு சயனம் போட்டிங்கன்னா இல்லைங்க, எந்த வேர்டுமே இதில் கிடைக்கல. படுக்கைக்கு நம்ம மஞ்சம்னு எழுதலாமா? எழுதி பார்ப்போம். படுக்கை 4 எழுத்து வார்த்தை, மேலேருந்து கீழே. படுக்கை அப்படின்னா மஞ்சம் அப்படின்னு எழுதுவேன். ஏன்னா மஞ்சம் அப்படின்னா படுக்கை, கட்டில் அப்படின்னு அர்த்தம். இந்த மோகன் பாட்டில் கூட ஒரு லைன் இருக்கு, மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் நெஞ்சம் இல்லையோ அப்படின்னுட்டு. ஸோ மஞ்சம்னா கட்டில், படுக்கை, சரிங்க. அப்போ இனிமைக்கு என்ன வார்த்தை அப்படி சொல்லுவீங்க? இனிமைனா இன்பம், ஸ்வீட்னஸ்ஸு, மகிழ்ச்சி அப்படின்னா அதுக்கு வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா மதுரம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. பதில் என்ன? மது ட்ரம். மதுரம் அப்படின்னா இனிமை, சரிங்களா? ஸ்வீட்னஸ் இன்சுவைன்னு சொல்லலாம், இன்சொல்லுன்னு சொல்லலாம், சரிங்க. அடுத்த கேள்வி 2 இடமந்து வளம் காவிரி உற்பத்தியாகும் மலை. குடகு மலை, அதுக்கு அதில் பாட்டே இருக்குது. குடகு மலை பாட்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பதில் என்ன? குடகு. குடகு மலையில் தான் என்ன இது உற்பத்தி ஆகுது, சரிங்க. 3க்கு மேலேருந்து கீழே இருக்குது. நாய் எழுப்பும் சத்தம். காகம்னா கையும், மயில் அகவும், நாய் என்ன பண்ணும்? குறைக்கும். சரிங்களா? பொழுதுபோக்கிற்கான நடத்தப்படும் கலை. பொழுதுபோக்குக்காக, டைம் பாஸுக்காக நடத்தப்படக்கூடிய கலை தான் சொல்லியிருக்காங்க. அதே டைமில் விளையாட்டு. பொழுதுபோக்குக்காக என்டர்டெயின்மெண்ட் கேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? கேளிக்கை அப்படின்னு சொல்லலாம். என்டர்டெயின்மெண்ட், கேளிக்கை, சரிங்களா? ஸோ கீழே ஆரம்பிச்சுக்குங்க. 4 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? கேப்பை 5 எழுத்து சொல்லணுங்க. கேப்பை, உங்களுக்கு கேப்பைன்னு நீங்கள் அடிக்கடி எல்லாருமே சொல்கிறீங்க. கேப்பை அப்படின்னு கேட்டிங்கன்னா கேழ்வரகு. என்னது? கேழ்வரகு அப்படிங்கிறது தான் கேப்பைன்னு நம்ம சொல்கிறோம். தானியங்களில் ஒன்று தாங்க கேழ்வரகு, சரிங்க. அடுத்த கேள்வி 5 நம்ம நாட்டினுடைய தேசிய மலர். நம்ம நாட்டோட தேசிய மலர் என்னது? லோட்டஸ். லோட்டஸ்னால் தமிழில் தாமரை. தாமரை, ஓகேங்களா? 3 எழுத்து. பதில் என்னங்க? தாமரைன்னு எழுதியாச்சு. 5 மேலேருந்து கீழே எதுவுமே கிடையாதுங்க. 6 இடமிருந்து வலம் என்ன? பண்டிகைகளின் போது வீடுகளில் செய்வது. பண்டிகைகளின் போது வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா பலகாரம் தாங்க செய்வாங்க. அதிரசம், முறுக்கெல்லாம் சுடுவாங்கள்ல, அது எல்லாமே பலகாரம்னு சொல்லலாம். பலகாரம், ஓகேங்க.
இப்போ 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். கடவுள் மனிதர்களை தூக்கி செல்ல பயன்படுவது. கடவுள் மற்றும் மனிதர்களை தூக்கி செல்ல என்ன பயன்படுது அப்படின்னா, கடவுள் மற்றும் மனிதர்களை தூக்கி செல்ல பயன்படுவது பல்லக்குன்னு சொல்லலாம். பேல ஆரம்பிச்சுக்கனால பல்லக்கு சரிங்களா, பல்லக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகேங்களா. கடையேழு வள்ளல்களில் வருவாங்க. கடையேழு வள்ளல்கள்னால் 7 வள்ளல்கள், சங்க காலத்தில் உள்ள 7 வள்ளல்கள். யாருக்கெல்லாம் பேர் தெரியும்? பேகன் வந்து இவர் வந்து மயிலுக்கு சால்வை கொடுத்தவங்க. அடுத்து பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தவர். அடுத்து காசு, அடுத்து ஆய், அடுத்து அதியமான், அடுத்து நல்லி, கடைசியாக இருக்க பார்த்தாங்க வல்வில் ஓரி. வல்வில் ஓரி என்ன கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டியே ஒரு சிட்டியே கொடுத்துருக்காங்க. அந்த கலைக்காக டான்சர்ஸ் அண்டு கலைக்காகவே ஒரு நகரத்தை அர்ப்பணித்திருக்கார், கொடையாக கொடுத்துருக்கார். சரிங்க. உறுதி நிச்சயம், இது நம்ம இந்த தினமலெல்லாம் சால்வ் பண்ணுறீங்கன்னா இந்த வேர்டு நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க. 4 எழுத்து வார்த்தைங்க. உறுதி நிச்சயம் அப்படின்னா 4 எழுத்தில் என்னென்னு சொல்லுவீங்கன்னா 9 திண்ணம் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்லுவீங்க. 3 சுழி இன்னுங்க, 3 சுழின திண்ணம். சரிங்க. அப்போ 5 எழுத்து வேர்டு வந்துன்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் சத்தியம்னு சொல்லலாம். 10 இரட்டை கிரகங்களில் ஒன்று. இரட்டை கிரகம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்ன இல்லைன்னா ராகுவும் கேதுவும் தாங்க இரட்டை கிரகம்னு சொல்லுவோம். 11 இடமிருந்து வளம், 10 இடமிருந்து வளம். ஆல்ரெடி கூ இருக்குதுங்க. ஸோ டிராகு அப்படின்னு சொல்லலாம். டிராகு கேட்டை அப்படின்னு கேதுன்னு சொல்லுவாங்கள்ல அது. சரிங்க. அப்போ 10 மேலேருந்து கீழே என்னன்னு சொல்லுவோமா, நூல் நூறுக்க பயன்படும் கருவி. காந்தி கையில் வச்சு சுற்றிட்டு இருப்பார்ல, அது என்னது? டிராட்டை. பருத்தி இல்லைன்னா பஞ்சிலேருந்து நூல் எடுக்கிறது டிராட்டை. நேற்று கூட பேப்பரில் பார்த்தோம் கைதாட்டைன்னு எழுதணும், இப்போ அது ஆட்டை மட்டும் எழுதணும். கிருஷ்ண பகவானின் தாய்மாமன். கிருஷ்ண பகவானோட தாய்மாமன்னா அம்மாவோட அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். அவங்க அம்மா தேவிகி, அவங்களோட அண்ணன் யாருன்னா கம்சன். 11 இடமிருந்து வளம் கம்சன். சரிங்க. 12 பெரு நஷ்டம் தருவது. 3 எழுத்துதுங்க. 2னா சூது இந்த மாதிரி கெட்ட பழக்கம்னு சொல்லலாம். ஸோ பெரு நஷ்டம் தருவது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வேர்டு வந்துடுச்சு. பேராசை பெரு நஷ்டம்னு நம்ம படிச்சிருக்கோம். பெரிய தேவையில்லாமல் ஆசை வச்சோம்னா அது பெரிய நஷ்டம். ஸோ பதில் என்னென்னா பேராசை பெரு நஷ்டம். 12 மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பேல ஆரம்பிச்சுக்குங்க. பெட்டி. பெட்டியை நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? பேழைன்னு சொன்னால் பெட்டி. பேழைன்னு சொன்னால் பெட்டி. சரிங்க. தூள் வடிவிலான தானிய கழிவு. தூள் வடிவில் தானிய கழிவு என்னதில் வரணும்னா, நம்ம தானியம்னா இங்கே வந்து நெல்லுன்னு வச்சுக்கோங்க. நெல்லில் தோலை வந்து நீங்கள் பிரிக்கிங்க, நெல்லை அரிசி ஆக்கையில் அதில் வடிகட்டக்கூடிய கழிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்போஸ்லாம் பண்ண மாட்டோம். தவிடு, நம்ம மாட்டுக்கெலாம் போடுறோம்ல தவிடு. 13 இடமிருந்து வளம். ஸோ தவிடு. சரிங்க. 13 இடமிருந்து வளம் எழுதியாச்சு. சரிங்க. கேரளாவில் கொண்டாடப்படும் பிரதான பண்டிகை. கேரளாவில் கொண்டாடப்படக்கூடிய பிரதான பண்டிகை ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சுங்க. 8 மேலேருந்து கீழே ஓணம். ஓணம் வந்து யாருன்னா மகாபலி அரசை வந்து கீழே உள்ள லோகத்தில் வந்து மக்களை பார்க்கறதுக்காண்டி வரக்கூடிய டைமு. இதை வந்து ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் வருவார்.
மக்களை காண. சரிங்களா? அடுத்த கேள்வி, தொகுப்பு. தொகுப்பு அப்படின்னா கோவையாக இருக்கிறது தான் தொகுப்புன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சேர்க்கைன்னு சொல்லலாம். இங்கே தீ இருக்குது, இங்கே டூ இருக்குங்க. தியர் டூ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? தொகுப்புன்னு அர்த்தம். சரிங்க. கடைசியாக தூக்கத்தில் வருவதுங்க. தூக்கத்தில் என்னங்க வரும்? தூக்கத்தில் கொரட்டை வரும், கனவு வருமாங்க. ஸோ பதில் என்ன? கனவு. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள பதிலுங்க. மூளைக்கு வேலை 55க்குள்ள பதிலுங்க. ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தப்பு இல்லாமல் சால்வ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் அளவுக்கு நம்புதேன். கொஸ்டின் வாசிக்கிறதுக்கும் டைம் கொடுத்துருக்கேன்னு நம்புதேன். இதுதான் நான் இதை அனுப்பக்கூடிய ஆன்சர்ஸ். அட்ரஸ் இதுதான் அந்த புக்குடைய அட்டை பக்கம். நன்றி. சப்போர்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.